ரோகிணியோட கல்யாணத்துக்கு மறுநாள் அவ மாப்பிளைய கூட்டிக்கிட்டு திருத்தணி முருகன் கோயில ஆரம்பிச்சு முருகனோட அறுபடை வீட்டுக்கு ஒரு சுற்றுப்பயணம் போலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஏசி வண்டி தான், வரதுக்கு 2-3 நாள் ஆயிரும். அதனால உங்களுக்கு தேவையான பொருள்கள் துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏசி வண்டியா? ஏசி வண்டியில சரக்கு அடிச்சு போனா ஸ்மெல் வருமே. ஏதாவது வாட வராத சரக்கா அடிச்சுட்டு போகணும். என்ன சரக்கு வாங்கலாம்? யோ, என்ன யோசிச்சுட்டு இருக்க? அது ஏசி வண்டினா செலவு ஜாஸ்தி ஆகுமே யோசிச்சுட்டு இருக்கிறேன். செலவு அதிகமாகும் நீ யோசிச்ச. இத நான் நம்பணும். உன் மண்டைக்குள்ள என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியாது. அப்படி என்ன ஓடுது? அப்படி என்ன தெரிஞ்சுக்கிட்ட? ஏசி வண்டில சரக்கு அடிச்சிட்டு வந்து உட்கார்ந்தா வாடை அடிக்கும். வாடை வராம என்ன சரக்கு அடிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தல்ல? அச்சோ, அப்பா உனக்கு மாலை போட்டு தான் கூட்டிட்டு போவோம், நீ பேசாம இருக்கணும். மாலை போட்டா அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். பா, உங்க சம்மதத்தை யார் கேட்டா? நீங்க தூங்கிட்டு இருக்கும் போதுதான் மாலையை போட்டு உங்களை கூட்டிட்டே போவோம். கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஏங்க, கல்யாணம் முடிஞ்சா மறுநாள் எப்படிங்க போக முடியும்? ஏமா, நீ தானே கல்யாணம் முடிஞ்ச கையோட அறுபடை வீட்டுக்கும் போகணும்னு ஜோசியர் சொன்னார்னு சொன்ன. ஜோசியர் சொன்னார் தாங்க. அதுக்காக அப்படியே கிளம்பி போயிட முடியுமா? கல்யாணம் முடிஞ்சா அடுத்தடுத்து நடக்க வேண்டிய சடங்கெல்லாம் இருக்குல்ல. நீ என்ன சொல்ற? எல்லா விஷயமும் தான் பேசியாச்சே, வேற என்ன இருக்கு? பா, கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா ஆச்சா, மத்த விஷயம்லாம் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணணுமேப்பா. ஏம்மா, ஜோசியர் தான் சொன்னாரு கல்யாணத்து அன்னைக்கே நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் வச்சுக்கங்கன்னு. நான் கல்யாணத்துக்கு மறுநாள் தானே டூர் போகணும்னு சொல்றேன். சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் புறப்படுறோம். வேற என்ன சாங்கியம் இருக்கு? சரி. ஏ ரோகிணி, ரோகிணி என்னமா பேசிட்டு இருக்கும் போதே எந்திரிச்சு போறா? தெரியலையேப்பா. நீங்க 2 பேரும் என்ன எதுன்னு போய் கேளுங்க போங்க. எதுக்கு கோவப்படுறா? ரங்கா, கோயிலுக்கு தானே போறோம்னு சொன்னோம், இது ஒரு குத்தமா? உங்க செல்ல பேத்திங்க என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கே தெரியல, எனக்கு எப்படி தெரியும்? ஏய், என்னாச்சு? எதுக்கு இப்படி எழுந்து வந்த? அதான் ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கோவிலுக்கு போலான்னு தாத்தா சொல்லிட்டாரே, அப்புறம் என்ன? ஏய் சும்மா இருடி. நானும் மகேஷும் என்னென்ன விஷயம் எல்லாம் பேசி முடிவு பண்ணி வச்சிருக்கோம் தெரியுமா? இப்படி சித்து திடீர்னு கோவிலுக்கு போறோம்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? அப்படி என்ன விஷயம் பேசி முடிவு பண்ணி வச்சீங்க? அக்கா, ஃபர்ஸ்ட் நைட்ல உன் ஆளு அவருக்கு ஒரு காதல் இருந்ததாவும் அவரு ரொம்ப நேசிச்சதாவும் அவ இப்ப பிரிஞ்சு போயிட்டதாவும் சொல்வாரு. நீ உடனே மறுநாள்ல இருந்து அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு கிளம்புவ. அதானே உன் பிளான்? கண்டு கண்டு சினிமா எல்லாம் பார்த்து ஒளராதிரி. அப்ப வேற என்ன விஷயம்? அக்கா, நீ இவ்ளோ வெக்கப்படுவியா? இந்த மொமெண்ட நான் எதிர்பார்க்கவே இல்லையே. தெரிஞ்சிருந்தா இத அப்படியே ஷூட் பண்ணி மணப்பெண்ணன் அழகிய வெக்கம்னு தம்ப்நெயில் போட்டு இந்நேரம் அப்லோட் பண்ணி லைக்ஸ் அள்ளி இருப்பேன். ஏய் சும்மா ரெடி, உனக்கு எல்லாமே லைக்ஸ் தான். நீ சொல்லு, என்ன விஷயம்? ஓ, இப்படி ஒரு விஷயம் இருக்கா? அப்ப நீ அதை அங்கேயே சொல்லிருக்க வேண்டியதானே? ஏய், நான் எப்படி அதை சொல்லுவேன்? ஏய், என்ன? எனக்கு அந்த விஷயத்த சொல்லுங்க. நீ எல்லாம் சின்ன பொண்ணு, உனக்கெல்லாம் சொல்ல முடியாது. ஹலோ, நான் வேணா உனக்கு கடைசி தங்கச்சியா இருக்கலாம், அதுக்காக நான் குட்டி பொண்ணுலாம் கிடையாது. நான் மேஜர். எனக்கும் அந்த விஷயத்த சொல்லுங்க. இல்லனா இங்க நடக்கிற எல்லாத்தையும் ஷூட் பண்ணி அப்படியே சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிடுவேன். ஏய், இவ பண்ணாலும் பண்ணிடுவா. இவகிட்ட என்னன்னு சொல்லு. ஓ, அப்படியா? அப்படி ஒரு விஷயம் இருக்கா? ஆனா இது சப்ப மேட்டர், சால்ட் வாட்டர் தானே. இதுக்கு எதுக்கு இவ்ளோ சீன் போடுறீங்க? நீ சும்மா ரெடி, உனக்கு புரியாது. நீ வா.